என்னங்க, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம கோயிலுக்கு போய் ஆகணும். நீ ஒன்றும் கவலைப்படாத லக்ஷ்மி, நம்ம ஆன் டைம்க்கு போயிடலாம். இப்போ இந்த பூஜை பாதியிலே நிக்க போதுன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி வர மாதிரியும் தெரியல, பூவும் நேரத்துக்கு வருமானு தெரியல. பூ இல்லாம இந்த பூஜையும் நடக்காது. லக்ஷ்மியால நந்தன் ஃபேமிலிக்கு இவ்ளோ பெரிய கெடுதல் நடக்க போகுதுன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல ஆண்டி. எல்லாரும் தப்பு செய்யறது சகஜம். இந்த உலகத்துல யாரும் பர்ஃபெக்ட் ஆனவங்களே கிடையாது. சில சூழ்நிலைகள் நமக்கு எதிரானதா தான் அமையும். அது நம்மள தடுக்க முயற்சி பண்ணும். அப்படி இருக்கிற நேரத்துல அதை ஜெயிக்க பார்க்கணும், இல்லைன்னா தோல்வியை ஒத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம புது பாடத்தை கத்துக்கணும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்த்து அப்படி ஒரு விஷயம் யாரால நடந்ததுன்னு அவங்கள குறை சொல்லி குத்தி பேசுறது சரியில்லைம்மா. நடந்த விஷயத்த இதோட மறக்கிறது தான் நல்லதுமா. அது எப்படிப்பா மறக்க முடியும்? நடந்தது ஒன்னும் சின்ன விஷயம் கிடையாது. வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். பாத்தியா அரவிந்தா, மன உறுதி இருந்தா எதையுமே சாதிக்க முடியும்னு நம்ம லட்சுமி நிரூபிச்சு காட்டிட்டா. முடியாது, நடக்காதுன்னு நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் தப்புன்னு நிரூபிச்சுட்டு அவன் நினைச்ச மாதிரியே சாதிச்சு காட்டிட்டான். புரோஹிதரே, அம்மா, நல்ல நேரம் இன்னும் முடியலல்ல? இல்லம்மா, சரியான நேரத்துக்கு தான் பூவோட வந்திருக்கீங்க. இப்ப நீங்க 2 பேரும் சொன்னீங்கன்னா நாம பூஜையை ஆரம்பிச்சிடலாம். அம்மா மனிஷா, நீ நடந்து முடிஞ்ச தப்ப சொல்லி காட்டிக்கிட்டே இருந்த. ஆனா அந்த தப்புங்கிறது நடந்துடவே கூடாதுங்கிற உறுதியோட சாதிச்சு காட்டிட்டா நம்ம லட்சுமி. பொண்ணுன்னா லக்ஷ்மி மாதிரி இருக்கணும், யார் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நீயே முடிவு பண்ணிக்க. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே ஸ்வரபூஜிதே சங்கச்சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வபாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. சித்தி புத்தி பிரதே தேவி புக்திமுக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. ஆத்யந்தரகிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகஜ்ஞே யோகசம்பூதே மகாலட்சுமி நமோஸ்துதே. சூக்ஷ்ம மகாருத்ரே மகாசக்தி மகோதரே மகாபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. அம்மா லட்சுமி, பூஜை நல்லபடியா முடிஞ்சிருத்து. என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதும் நான் வேற ஏதோ நினைச்சேன். அவன் சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம இந்த மாதிரி வெளிப்படுத்திட்டு இருக்கானா? என் மேல உங்க மனசுல இவ்ளோ காதல் வச்சிருப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை விவேக். தேங்க் யூ so much. Thanks a lot. நீங்க ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா வார்த்தையால சொல்ல முடியாத உணர்வுகளை இந்த மாதிரி சொல்லி புரிய வச்சிட்டீங்க. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன் விவேக். ஜானு, இப்ப நீ உன்னோட மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். லெட் மீ எக்ஸ்பிளைன். தேவையில்ல. உன் மனசுல என்ன விஷயம் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ என்கிட்ட என்ன சொல்ல நினைச்சேன்னு என் கண்ணால இப்ப நான் தெளிவாவே பார்த்துட்டேன்.
நீ அந்த பொண்ணை எந்த அளவுக்கு காதலிக்கிறனோ உன் காதல மண்டி போட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணதையும் நான் பார்த்தேன். உன்னோட கலாப காதலை என்கிட்ட காட்டணும்னு சொல்லிதான் இங்க என்ன வர சொன்னியா? ஐயோ ஜானு, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ பாக்குற எல்லாமே போய். ஓஹோ, அப்படியா? நானும் நீயும் இந்த கோயிலுக்கு வந்தது, என் அக்காவும் அண்ணனும் பூஜை பண்றது, இது எல்லாமே போய் தானா? எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கும். இந்த லக்ஷ்மி எல்லா பூஜையும் பண்ணிட்டு எல்லார்கிட்டயும் பாராட்டு வாங்குறத பார்த்தா என்னால தாங்கிக்கவே முடியல ஆண்டி. மனிஷா, கூல் டவுன். நான் எப்பவும் சொல்ற விஷயம்தான். கோவப்படாத, சரியான நேரத்துக்காக நாம எதிர்பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ண. ஹலோ. யா, அப்படியா? இட் இஸ் நெசசரி. ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. என்னாச்சுப்பா? நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும் அரவிந்தா. என்னப்பா அது? எங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போவீங்கன்னு நினைச்சேன். அப்படி இருக்கிற வாய்ப்பு இருந்திருந்தா கண்டிப்பா இருந்திருப்பேன். வாய்ப்பு இல்லாததுனால கிளம்பி போக வேண்டியது இருக்கு. சரிப்பா. அம்மா லக்ஷ்மி, மற்றவங்களோட நிழல் இருந்தாலும் இல்லைனாலும் உனக்குள்ள இருக்கிற தைரியம் தான் உனக்கு எப்பவும் துணையா இருக்கும். உன்னோட மன உறுதி தான் உன்னோட ஒவ்வொரு அடியிலும் பயம் இல்லாம அடுத்த அடி எடுத்து வைக்க உதவி செய்யும். உன் நம்பிக்கைய எப்பவும் இழந்துராத. முயற்சியை எக்காரணத்து கொண்டும் விட்டுடக்கூடாது லக்ஷ்மி. உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நல்லபடியா பூஜையை முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சரிங்க தாத்தா. அப்படின்னா நான் கிளம்புறேம்மா. எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. அம்மா லக்ஷ்மி, என்னம்மா இன்னும் தூங்கலையா? கொஞ்சம் வேலை இருக்கு மாமா. இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் போய் படுத்துடுறேன். சரிம்மா. லக்ஷ்மி, இந்த பூஜை எல்லாம் இந்த வீட்டு மருமகளா உன் கையால நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நாளைக்கு ரொம்ப முக்கியமான பூஜை, அதுவும் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா சங்கல்ப பூஜை முழுமை அடைஞ்சதா அர்த்தம். எந்த ஒரு தடங்களும் இல்லாம கவனமா பாத்துக்கமா. சரிங்க மாமா. ம். ஜானு, நீ கூட போய் படுத்துக்கோ. இங்க பாரு சஞ்சனா, நமக்கு கல்யாணம் பண்ணணும்னு பெரியவங்க முடிவு பண்ணிருக்காங்க.